ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்வதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உடைத்த உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகு அல்லது மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூன், வரமிளகாய் 1, கறிவேப்பிலை சிறிதளவு. நல்லா இதெல்லாம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு சின்ன வெங்காயம் 30 நல்லா தாளிச்சிக்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். பூண்டு 15 பல், தக்காளி 1, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டு ஒரு தாளி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் குழம்புக்கு உண்டான சாந்து. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பூண்டு 20 பல், கறிவேப்பிலை சிறிதளவு, சின்ன வெங்காயம் 20, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு அரைத்த சாந்தை இப்போது இதில் சேர்த்திக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு புளி எலும்பிச்சம்பழம் சைஸ் நல்லா பிடிச்சி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 1/2 லிட்டர். நம்ம சுண்டக்காய் வத்தல் இதில் ஆட் பண்ணுறனால கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். கசப்புத்தன்மை நீக்கிறதுக்கு சிறிதளவு வெல்லம் சேர்த்திக்கோங்க. சுண்டக்காவை நம்ம வதக்க போகிறோம். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், சுண்டக்காய் 100 கிராம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். வதக்கினதை அப்படியே பார்த்திங்கன்னா அந்த குழம்புல கொட்ட போகிறோம். அரைத்த சாந்தும் ஊற்றியாச்சு, சுண்டக்காய் வதக்கினதும் குழம்புல போட்டாச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரெடி. இப்போது ஹோட்டலில் செய்கிற மாதிரி சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.